வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜனகாமா கிட்ட நம்ம தமிழ் உண்மையை சொல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துறாங்க நம்ம சிபி. இந்த சைடு பார்த்தோன்னா பிரபு எங்கே உண்மையை சொல்லிடுவாளோ, இந்த ஜனகா வேற இன்னைக்கு யார் உண்மையை சொன்னாலும் அவங்க சொன்ன பொய்க்கு நான் மன்னிச்சு விட்டுருவேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாலே அப்படின்னு பிரபு இவளை மிரட்டதுக்கு எடுத்த ஒரே ஆயுதம் ஜெயராணியின் பொண்ணு அப்படின்னு தான் தேனையும் தமிழையும் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு பயமுறுத்தலான்னு இருந்தேன். ஆனால் இப்படி ஒன்று ஆயிட்டு அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தமிழை பார்த்து ஜனகமா ஏதாவது தமிழ் உனக்கு என்னட்ட சொல்ல வேண்டியது இருக்கா, நீ என்னட்ட ஏதாவது பொய்ய சொன்னியா அப்படின்னு கேட்க நேரம் நம்ம தமிழும் குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. ஜனகமா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் உங்கள் பேத்தி ஜெயராணியின் பொண்ணு அப்படின்னு உண்மையை சொன்ன உடனே டபார்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்படி கன்னத்தில் கொடுத்துக்கிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த உண்மையை மறைச்சி என் பேரனை நீ கல்யாணம் பண்ணியிருப்ப, நீ என்னை ஏமாத்திருக்கா, எனக்கு துரோகி அப்படின்னு அந்த இடத்துல வெறுத்து ஒதுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் மன்னிச்சிருவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல நேரம் இந்த இதுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சேமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் பார்த்தோம்னா ஹரிச்சந்திரன் நாடகத்தை போட்டு அதில் பொய்யே சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் சொல்லணும். நீங்கள் அப்படின்னா நீங்கள் வாழ்நாளில் யாராவது பொய் சொன்னீங்கன்னா அந்த பொய்க்குள்ள நிவாரணம் நான் இன்னைக்கு மன்னிச்சு விட்டுருவேன், எனக்கிட்ட சொன்ன பொய்யெல்லாம் யாராவது ஒத்துக்கிடுங்க வாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம சிபி கண்ணை காட்டுறாங்க. தமிழ் இது உனக்காக நான் ஏற்படுத்தி கொடுத்த சந்தர்ப்பம், நீ இதில் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு அந்த இடத்துல கண்ணை காட்டுறாங்க. இந்த சைடு பிரபு நல்லாவே தமிழ் உண்மையை சொல்லிடட்டணும் அப்படின்னு இந்த சிபி போட்ட ட்ராமா தான் இது. அழகாக ஜனகாகிரியும் இன்னைக்கு யார் என்கிட்ட அவங்க என்கிட்ட மறைச்ச பொய்யை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுருவேன், நான் அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல வாக்கை கொடுத்துறாங்க நம்ம ஜனகமா கொடுத்த வாக்குக்காக இன்னைக்கு போய் சொல்லு எங்கள் ஜனகா ஜானு இன்னைக்கு உன்னை ஏற்றுக்கிடுவா தமிழ், நானும் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபிக்கு தமிழோடு சேர்ந்து வாழணும், அவள் இந்த குற்ற உணர்வுலேருந்து நீங்கணும் அப்படின்னு அந்த இடத்துல காத்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் குடுக்குடுன்னு எழும்பி ஓடாங்க ஜனகமாட்ட. இந்த பாருங்கம்மா, நானும் உங்ககிட்ட ஒரு பெரிய பொய்யை மறைச்சி வச்சுருக்கேன், அதை இன்னைக்கு சொல்ல போகிறேன். அப்படி என்ன பொய்யை நீ என்னட்ட மறைப்பியா, அப்படி ஒன்றும் மறைக்க அளவுக்கு நீ கெட்டவ கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இல்லைம்மா, நான் உண்மையாட்டே ஒரு பெரிய பொய்யை மறைச்சிருக்கேன், நான் வேற யாரும் கிடையாது, உங்கள் சொந்த ரத்தம், உங்கள் சொந்த பேத்தி தான், ஜெயராணியோட பொண்ணு தான். அட பாவி, இவ்வளோ பெரிய உண்மையை நீ மறைச்சியா இத்தனை காலம் வாழ்ந்துட்டு இருந்தா அப்படின்னு அந்த இடத்துல சாக்காரங்க. கசினாவை காட்டி மறைச்சிட்டிங்களா பாவிகளா, அதுக்கு நான் இன்னைக்கு மன்னிப்பு தரணுமா, இதுக்கு நான் மன்னிப்பே தர முடியாது அப்படின்னு நம்ம ஜனகமா தமிழ் கன்னத்தில் அப்படியே பலார்னு 5-6 கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய உண்மையை நீ மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துருக்கிறிய, ஜனகமா மன்னிச்சு ஏற்றுருவாங்க அப்படின்னு நினச்ச நம்ம தமிழுக்கு ஆப்பு வச்சதுக்கனங்க ஒன்று கொடுத்து, இந்த பாரு இவ்வளோ உண்மை பெரிய உண்மையை நீ என்னட்ட மறைச்சி இருந்திருக்க, ஹசினாவை கூட்டிகிட்டு அதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு ஏமாத்திட்டாங்க, உன் குடும்பம் மேலே அவ்வளோ இறக்கத்தையே நான் பட்டேன்னா அதுக்கெல்லாம் நீ நல்ல பிரதிபலிப்பை இப்போ காட்டிட்ட அப்படின்னு அந்த இடத்துல சாக்காரங்க. அப்பந்தான் நம்ம பிரகாஷ் அம்மா எனக்கு ஏற்கனவே ஜெயாவோட பொண்ணுன்னு தெரியும், உண்மையை அவள் மறைக்கலை, ஒவ்வொரு நாளும் தமிழும் அவங்க அம்மாவும் வருத்தப்பட்டு தான் இருந்தா, நம்ம அம்மாவோட பொண்ணுமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீ வேணா அவளை தூக்கி வச்சு கொஞ்சி, ஆனால் எனக்கு என்றைக்குமே இவள் உன் நிலைமைக்கு ஜெயராணி உன் நிலைமைக்கு இத்தனை நாளைக்கு உள்ளதுக்கு அவள் தான் காரணம் அப்படின்னு நினைக்கப்போவே எனக்கு அப்படியே அவன் மேலே ஆத்திரமும் கோபம் வருது. ஒரு நம்பிக்கை துரோகி, அவள் அவன்தான் செல்வரத்தனம் தான் முக்கியம் அப்படின்னு என்ன தூக்கி எறிஞ்சிட்டு அவள் ஒன்று போனவ தானே அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க நம்ம ஜனகமா. பிரபு சபாஸ், இதை தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் ஜனகா இன்னைக்கு எங்கே மன்னிச்சு விட்டுருவாளோன்னு நினச்சேன், ஆனால் மன்னிக்கலை அப்படின்னு அந்த இடத்துல பிரபு
சந்தோஷப்படுறாங்க. நம்ம எல்லாம் சொல்லி ஜனகாவுக்கு அந்த குட்டு தெரியறத விட அந்த ஜெ தமிழே ஜெயாவோட பொண்ணு அப்படின்னு உள்ள உண்மையை போட்டு உடைச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா கணேசனுக்கு வந்து ஏகப்பட்ட கோபம். நம்ம கணேசன் வந்து சொல்கிறாங்க, நானும் தமிழை இதை வச்சு தான் வந்து மிரட்டிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த தமிழ் என்ன எங்கே குறிஞ்சிநாதன் கூட நானும் கூட்டு தான் குறிஞ்சிநாதன் கூட சேர்ந்து கொல்ல பார்த்தேன். நான் அந்த ஜனகாவை எத்தனை வாட்டி நான் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு எல்லாம் வீடியோ ஃபுட்டேஜோடு இந்த வச்சிருக்காளே இந்த தமிழ். அவள் போகிற போக்கில் இந்த வீட்டை விட்டு போகிற சாக்கில் நம்மளையும் கோர்த்து விட்டு நம்மளையும் வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம கணேசன் வந்து இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகாமா கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து குற்ற உணர்வை சுமந்துக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் வந்து வாழ்ந்துட்டு வந்தேன். ஆனால் நானும் எங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பத்துக்கு எந்த துரோகமும் செய்யலை ஜனகமா. எங்கள் அப்பா வந்து மாமாவின் நிலைமைக்கு காரணம் இல்லை அப்படின்னு உள்ள விஷயம் உங்களுக்கு புரிய வரும். அன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் குடும்பத்தை ஏற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜனகமா கிட்ட இருந்து பிரிஞ்சு செல்கிறாங்க நம்ம தமிழ்.